சில நேரங்கள் கழித்து ஒரு பெரிய சமாச்சாரம் நடந்து போச்சுங்க. மிகப்பெரிய சம்பவம் ஆகிவிட்டது. என்னடா சம்பவம் பாக்குறீங்களா? நம்ம வாட்டர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை கூட நிறுத்தி பேக் டோர் ஏதாவது சீட்டை கழட்டினா உள்ள வந்து எலி குடுத்துன இருந்திருக்குங்க. எலி ரொம்ப நாளா வீடு கட்டி குடியிருந்திருக்கு. சரி, குடியிருந்தா பரவாயில்ல, வாடகை தான் கொடுக்காம இருக்க, குடியிருந்துட்டு போ அப்படின்னு விட்டாலும் நம்ம சிடி யூனிட் வயரிங் கிட்ட எல்லாம் பிடிச்சி கடிச்சு குதறி தின்னு வச்சுங்க. ஒன்னத்தையும் காணோம். இண்டிகேட்டர் சிடி யூனிட் வண்டி ஸ்டார்ட் ஆகாதது காரணம் இதுதான். இது எப்படி ரெக்டிஃபை பண்ண போறேன்னு தெரியல. ஃபுல்லாக உள்ளதான் இருக்கான் தலைவன், வெளியே போகல. இப்போ நான் பேக் அதாவது பின்னாடி சீட்டை கழட்டினோன்னே உள்ளே இறங்கி இந்த சீட்டு கடியை உள்ளே உட்காந்துட்டான். உள்ளே உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல, பாருங்க காட்டுறேன். பேட்டரி கீட்டர் எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சிருக்கு. இந்த சீட்டை ஓப்பன் பண்ணால் பட்டன் வெளியே எட்டி குச்சி ஓடிடுவான். பார்க்குறேன், இங்கே முன்னாடி இல்லை, உள்ளே போயிட்டான்னு நினைக்கிறேன். ரேடியேட்டர் இருக்கானா எங்கே இருக்கான்னு தெரியல, ஆனால் உள்ளே தான் இருக்கான் ஆள் தலைவன். இங்கே இப்போ நான் சீட்டை கழட்டினோட உள்ளே போணுச்சு. வேறு லெவலில் இருக்கிறான், செவலை கலரில். நம்ம வண்டி நம்ம நிலமையை பார்த்தீங்களா? சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஆகி போச்சுங்க. என்ன சார், ஒரு 10-20 நாள் இருக்கும் வண்டி சும்மா நிறுத்திருந்தோம். இப்போ ஏறிட்டு தெரியல, எவ்வளோ நாள் உட்காந்துருக்கான்னு தெரியல. நம்ம வண்டிக்குள்ளேயே நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்துருப்போம் போட்டுருக்கு. அருமைடா, அதெல்லாம் ஜம்மன் விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. பருத்தி வச்சு விட்டீங்க நமக்கு. அட நாளை என்ன பேரளவு நமக்கெல்லாம் பாவம் பண்ண, நாளையே நான் முடிஞ்சு போயிருவேன். எப்படியா முன்னாடி சீட்டும் கழட்டியாச்சு. சீட்டை கழட்டினோன்னா பாருங்கள் எப்படி வச்சிருக்குன்னு பாருங்கள். கோழி ரெக்கை, அது என்ன வைக்கப்புல் என்னென்னனையோ கட்டி சும்மா சொகுசாக வாழ்ந்துருக்கான் தலைவன் வண்டிக்குள்ளே. வைத்தியகரப்ப எதுக்குடா வரீங்களா? வயிறு கீரை எல்லாம் பிடிச்சி கடிச்சு குதறி வச்சிட்டேன். பேட்டரி இப்போ தான் புதுசாக போட்டோம். பேட்டரி போடும்போதெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஒரு 20 நாளைக்குள்ளே தான் இந்த வீடு கட்டி குடியிருந்திருக்கான் தலைவன். பிடிச்சி எல்லாத்தையும் குதறிட்டானுங்க, ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் கடிச்சு தின்னு எல்லாம் உழப்பி வச்சுட்டான். வண்டி எல்லாம் ஃபுல்லாகவே நாசக்கேடாகி போச்சு. நீ பிடிச்சி நீ என்னென்ன கண்ட்ரோலில் என்னென்ன போயிருக்குன்னு தெரியல. சிடி யூனிட் மட்டும் தான் எனக்கு தெரியுது, அது என்ன நிலமையில் இருக்குன்னு தெரியல. இப்போ இவனை எப்படி வெளியேற்றணும்னு தான் தெரியல. இங்கே உள்ளே தான் இருக்கிறான் அவன். உள்ளே முன்னாடி வந்து இந்த சீட்டை கழட்டினோன்னு முன்னாடி ஓடியான்ட்டான். அதாவது அந்த சைடு தான் இருக்கான் அவன். காட்டுற மாதிரி அந்த சைடு போய் காட்டுற பாருங்க. அந்த இடத்துல இருந்தால் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன சின்ன படமா இருக்கு ராஸ்கல். எப்படியா இந்த பாருங்க இருக்கான் பாருங்க, டேங்க் அடி இருக்கான் தெரியுதுங்களா? ஏய் மச்சான், அங்க என்ன பண்ற? இந்த பாருங்க இருக்கான். உன்னை அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். இவன் தான் திரைக்கும் காரணம். சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஆகிட்டான் வண்டியை. இப்ப பாரு, எங்க அடிக்கிறேன் பாரு. இன்னைக்கு சரியான வெறியில ஓட வெட்டுறேன். இவனால என்னென்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியல. எப்படியா எலிப்பை இவ்வளோ எட்டி குச்சி ஓடிட்டானுங்க. தப்பிச்சு ஓடிட்டான் பாருங்க. சிடி யூனிட்டை ஃபுல்லாக கடிச்சு குதறி ஒரு 6 வயர் வருங்க. 6 வயர் என்ன கலர்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கடிச்சு தின்னுட்டான். இது எப்படி நம்ம ரெடி பண்ண போறோம்னு தெரியல. வண்டியெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இந்த சிடி யூனிட் மட்டும் எடுத்துட்டு நானும் பொள்ளாச்சிக்குள்ள எல்லாம் அலைஞ்சு தேடி பார்த்தா இது இந்த வயர் கிட் மட்டும் தனியாக கிடைக்காது, சிடி யூனிட்டோட தான் வரும் அப்படின்ட்டான். சிடி யூனிட் மட்டும் இல்லைங்க, இண்டிகேட்டர் எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சு குதறிச்சு. சிடி யூனிட் 1500 ரூபா வரும். அதுவும் இல்லாமல் வயர் கிட்டு மொத்தமாக தான் கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. அது சிடி யூனிட் நமக்கு தேவையில்லை, பிளக் மட்டும் தான் தேவை.